ஹாய் ராவுகளே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 17. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா ராவுகளே? நானும் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச எபிசோட் 25க்குள்ளே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சொல்ல போகிறது எனக்கு 35 ஆயிடுச்சு. ஏஜ் 35 ஆயிடுச்சு. சரியா, 34 35 அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏஜ். 47 தானே இப்போ என்னோடய ஏஜ். அப்போது இன்னொரு ஹார்ட்லி ஒரு 10-12 இயர்ஸ் தானே சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் 25 எபிசோடோட முடிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வாரம் ஃபுல்லாக கம்மிங் வீக் நிறையா முகூர்த்தம், லாஸ்ட் முகூர்த்தம் வேறு கிராண்ட் முகூர்த்தமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க ஃபேஷியல் ப்ளீச்சுக்கு. அதனால் நான் இதுதான் இந்த வாரம் போடுறதோட அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் போடுவேனா எபிசோடுன்னு எனக்கே தெரியல. டைம் கிடச்சா கண்டிப்பாக இன்னும் ஒரு எபிசோடாச்சு அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே போடுறதுக்கு பார்க்குறேன். சப்போஸ் எபிசோடு வரலைன்னா கோச்சிக்காதீங்க வரவங்களே. கண்டிப்பாக 2ஆச்சும் போஸ்ட் பண்ணுவேன், பார்ப்போம். சரியா, எதுவுமே எனக்கு கணிக்க முடிய மாட்டேங்குது, லைஃப்லேயும் சரி லைவ்லேயும் சரி. சாரி இன்றைக்கி லைவ் வரல வரவங்களே. இன்றைக்கி ஆக்சுவலி காலையில் 5:30 மணிக்கு ஒரு சின்ன ரிசப்ஷன் மேக்கப் புக் பண்ணி என்கேஜ்மெண்ட் மேக்கப் புக் ஆகிருந்துச்சு. ரொம்ப மினிமம் அமௌண்ட்டுக்கு தான். அப்புறம் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 9:30 10 அந்த மாதிரி கால் பண்ணுறேன். அவங்க காலும் பிக் பண்ணல, லைன் பிஸின்னு வருது. ஆனால் 2 நம்பர்லேருந்து கூப்பிட்றேன், அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டு ரெஸ்பாண்டே பண்ணல. தெரியல என்னன்ட்டு. என் கிளைண்ட்ஸ்ட்டை இருக்கிற ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரே கெட்ட பழக்கம் எனக்கு கிளைண்ட்ஸ்ட்டை பிடிக்காதது என்னென்னா, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, வரேன்பாங்க, ஐப்ரோஸோ என்ன சர்வீஸ் வேணாலும் வரேன் அப்படிம்பாங்க. ஆனால் வரல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மேக்கப் புக் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, கடைசியில் அட்வான்ஸும் பே பண்ண மாட்டாங்க. சரி அட்வான்ஸ் பரவாயில்ல, ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு அட்வான்ஸ் வாங்காம விட்டா மேக்கப்பு புக் பண்ணலைனாலும் சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க சில கிளைண்ட்ஸ். எல்லா கிளைண்ட்ஸும் கிடையாது, சில கிளைண்ட்ஸ். எல்லாத்துலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குல்ல. என் தொழிலில் இதுதான் ஒரு பெரிய மைனஸு. அது பரவாயில்ல, எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்கிறது தான், ஒன்றும் பண்ண முடியாது உறவுகளே. செல்ஃபிஷாக ஆயிடுச்சு உலகம். அப்போ நம்ம நம்மளை கேர் பண்ணி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணணுன்னு நம்ம எதிர்பார்க்குறதே முட்டாள்தனமாக ஆயிடுச்சு உறவுகளே. சரி எபிசோடுக்குள்ளே போகலாமா? இப்போ மிஸ்டர் கண்ணன், அந்த மில்கார் ஒரு கவுண்டர், அவரை பற்றி சொல்லி முடித்தேன்னா போன ஸ்டோரியில். லூலூப் ஹாய் லூலூப். லூலூப்போட குழந்தைங்களுக்கும் ஹாய். லூலூப் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட பண்ணியிருக்கலாம், உங்களோட எக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாம், அவரோட இன்டென்ஷன் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். நான் கேள்வி கேட்டேன், யார் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஆள்கிட்ட போய் எங்களுக்குள்ளே சண்டை வருது, நீங்கள் பேசுகிறத விட்டுருங்க அப்படின்னு சொன்னது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. சரியா, அதை ஒரு புருஷனாக பண்ணது கரெக்டு. ஆனால் என்னோட தாலியை அத்தது, என்னை அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினது, அடிச்சிட்டாரா அடிக்க வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அன்னையிலேருந்து தான் அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சைக்கிக் பிஹேவியர் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியா, முதல்ல முணுமுணுக்கிறது, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிறது, அதுக்கப்புறம் கை வாங்கிறது அப்படிங்கிறத மாதிரி அவரோட க்ரூவாலிட்டி ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என் லைஃப்பில் காதால் கேட்டிருக்கேன். ஒரு பாய், சரியா, என்னோட எக்ஸுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பாய். அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், அவர் என்ன கடை வச்சுருக்காரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேபி அவர் கூட பார்க்கலாம், என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாரு, அவர் கூட பார்க்கலாம். பார்த்துட்டாருன்னா அவருக்கு வீணாக தர்ம சங்கடமாக இருக்கும். நம்ம லைஃப்பை பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா சூலூரில் தான் இருக்கார் இன்னுமே. அவரோடது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எங்களோட ஸ்டோரி. அந்த பாய் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இது மட்டும் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரீசார்ஜ் பண்ணுவோம், அந்த பாய்கிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணுவோம். என்ன கடை வச்சுருக்காருலாம் நான் டீப்பாக சொல்ல. ரீசார்ஜ் பண்ணுவோம் அடிக்கடி. நாங்கள் இப்படி அடிக்கடி இல்லை, எங்கேயாச்சும் இப்படி நைட்டில் ஒரு ரவுண்டு கூட போயிட்டு வருவோம். பிருத்திவி கேட்குறாங்கிறதுக்கு வேண்டி அடிக்கடி வெளியே ஒரு 9:30க்கு மேலே ஒரு ரவுண்டு சும்மா காரில் போயிட்டு வருவோம். அப்படி அடிக்கடி ரவுண்டு மட்டும் போயிட்டு வரும்போது இவர்கிட்ட ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது பழக்கம். எக்ஸ் தான் இறங்கி போவார். ஆஸ் யூஷுவல் நாளாக இறங்க முடியாது கார்லேருந்து, எக்ஸ் தான் இறங்கி போவார். ரொம்ப ரேராக ஏதாச்சும் மொபைலில் ஏதாச்சும் ஃபால்ட்டு ஏதாச்சும் காமிக்கணும் அப்படின்னா வேணால் இறங்கி போய் காமிச்சிருக்கேன். ஒரு தடவை 2 தடவை நான் இறங்கி கடைக்குள்ளே போயிருக்கேன். மற்றபடி ரீசார்ஜ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஒருவங்களே. அப்போ அந்த பாய் எங்கள் 2 பேர்த்துக்கும் காமன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், தெரியும்ல, அதனால காமன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சரியா,
ஆனால் நான் அவர்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கலை. அவரோட ஸ்டோரி இதோட அப்படியே ஒரு சின்ன பாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. என் எக்ஸு கூட இருக்கிற வரைக்கும் என் எக்ஸுக்கு ரொம்ப டீப் ஃப்ரெண்டு. ஏன்னா பக்கத்தில் டீ கடை இருந்துச்சு, அங்கே என் எக்ஸு போவார், அடிக்கடி இவங்க டீ வாங்கி குடிப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் சரியா இந்த பாய். ஆனால் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்கிட்ட நம்பரும் கிடையாது சரியா. ஆனால் என் எக்ஸு கூட இருக்கிற வரைக்கும் அவரோடது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம் அவர் கடையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் சிங்கிள் மதராக இருக்கிற டைமில் நான் வந்து அங்கே போய் என்னோட ஏதோ ஒரு மொபைலில் வந்து ஏதோ ஹேங் ஆகுது, அதனால எனக்கு வந்து வாங்கி தரீங்களா, இந்த மாடல் எனக்கு ஆனரோட மாடல் தான் வேணும். ஆனர்னு ஒரு மொபைல் கம்பெனி இருக்குல்ல, அதுதான் 2-3 வருஷமாக எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு தம்பி சொன்னாப்புல, அதை வச்சு தான் 2 சீரீஸோ 3 சீரீஸோ அதில் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு இதுதான் வேணும், நீங்கள் வந்து ஆன்லைனில் நான் வாங்கியிருக்கேன் 2 தடவை, எனக்கு நீங்களே வாங்கி தரீங்களா. ஏன்னா எக்ஸோட ஃப்ரெண்ட் இல்லை, அப்போ ஞாபகம் வந்து சரி ஆன்லைனில் வாங்குறதுக்கு இவருக்காச்சும் ஏதாச்சும் லாபம் போட்டுமே அப்படின்ட்டு நான் சிங்கிள் மதராக இருக்கும் போது நான் அவர் கடையில் போய் என்னோடய மொபைலை கொடுத்துட்டு அதில் இருக்க டேட்டாஸ் மட்டும் வாங்கினேன்னா என்னமோ பண்ண பழைய மொபைல் வச்சு சேல்லாம் பண்ண மாட்டேன், எந்த மொபைலும் சேல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் அவரை வந்து வாங்கி கொடுக்க சொன்னேன், ஆனால் அவர் வாங்கி கொடுக்கல. ஆனால் ஏதோ ஒரு சின்ன சர்வீஸ் மட்டும் என்னோடய பழைய மொபைலில் ஏதோ ஒன்று டெம்ப்ரரியாக பண்ணி கொடுத்தாரு. அது என்னன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ நான் போய் ரிட்டன் என்னோடய மொபைல் வாங்க போகும்போது அவரோட நம்பர் வந்து வச்சுக்கோங்க, நான் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குவீங்களாமா அப்படின்னு எனக்கு வந்து அவர் நம்பர் கொடுத்தாரு. அது வாட்ஸ்அப் நம்பர் சரியா. நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது அவர் அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணுவார். மொபைல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறமும் திடீர்னு எப்படி இருக்கீங்க மேடம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவார். நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது ஃபோன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஃபிகராக இருந்தீங்க தெரியுமா, உங்களோட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் எங்கள் அண்ணன்லாம் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் தான் இருந்தோம், நீங்கள் வந்து போர்டு அந்த தூக்கிட்டு வர போர்டு இருக்கும்ல, அதை அந்த ஓட்டு வீட்டில் வச்சிட்ருப்பேன். கடைசியாக நாங்கள் எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், தூக்கிட்டு வர போர்டு மட்டும் வச்சிட்ருப்பேன். அப்போ அந்த போர்டு எடுக்க வருவீங்களே, அப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் பார்த்துருக்கேன், நானும் எங்கள் அண்ணனும் வந்து சைட் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அவர்களே. அப்போ எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு, இவர் என் எக்ஸு கூட இருக்கும்போது இவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார் ஒரு மரியாதையாக, இப்போ நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவர் மேரிடு தான், குழந்தைங்க இருக்குது. அப்புறம் என்கிட்ட வந்து என்னாச்சு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து நான் டிவோர்ஸுக்கு போகிறதெல்லாம் டிக்டாக்லேயும் போடுவேன், ஸ்டேட்டஸ்லேயும் போட்டுட்ருப்பேன்ல, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். அப்டேட்னா இன்றைக்கி போயிட்டு வந்தேன், இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க, ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பேன்ல, வாட்ஸ்அப்பில் போடுவேன்ல, டிக்டாக்லேயும் போடுவேன், வாட்ஸ்அப்லேயும் அந்த வீடியோ போடுவேன். அப்போ இவர் பார்த்துட்டே இருந்துட்டு எனக்கும் செகண்ட் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை சொன்னார். நானும் எங்கள் அண்ணனும் சைட் அடிச்சுட்டு இருந்தோம் உங்களை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நான் வந்து யாராச்சும் ஃப்ளர்ட் பண்ணாங்கனாலும் அது வந்து பெருசாக அதை சட்டை பண்ணிக்க மாட்டேன். சரி, அது அவங்களோட அவங்க அப்படி இருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாரும் நம்மள்ட்ட வந்து டீசெண்டாக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் எத்தனை ஃபேக் ஐடி பார்த்தாச்சு, எவ்வளோ அசிங்கத்தை பார்த்தாச்சு, அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய அசிங்கமாகவே தெரியல. ஓ அப்படியா அண்ணான்னு தான் சொல்லுவேன். அப்படியா அண்ணா, ஓகே, நீங்கள் என்னைய பார்த்துருக்கீங்களா, எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையே ஓட்டு வீட்டில் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் பயங்கரமாக சைட் அடிப்போம், உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் அண்ணனும் சைட் அடித்தார் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அங்கே தான் எனக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு, நானும் எங்கள் அண்ணனும் அப்படின்ட்டு. அவரை சரி அப்படின்ட்டு செகண்ட் மேரேஜா என்னாச்சு ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் நல்லா வச்சுக்குவார் அவங்க ஒய்ஃபை, நல்ல மனுஷன்தான். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, உங்களை மாதிரி தான் நானும் ஓட்டு வீட்டில் தான் இருந்தேன், மிடில் கிளாஸ் தான், ஓட்டு வீட்டில் தான் இருந்தேன். நான் வந்து நம்பி கடைக்கெல்லாம் என் ஒய்ஃபை வர வைக்க மாட்டேன், நானே சம்பாரிச்சிட்டு இருந்தேன், நான் ஒருத்தன் தான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், நல்லா காசு பணம்லாம் கொடுப்பேன், ஆனால் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதோ லிங்க்கு, அதனால நான் வந்து அவங்கள கையும் களவுமாக பிடிச்சிட்டு நான் கேட்டேன், என்னம்மா நான் குறை வச்சேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கல அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து அவங்கள விட்டுட்டேன், தலாக் கொடுத்துட்டு நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து சின்ன பாப்பா இருக்குது, 6 இயர்ஸ் பாப்பா இருக்குது. எப்போ 19 or 20 அந்த மாதிரி அவரை பேசினார். அப்புறம் எனக்கு கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதும் பிடிக்காது அவங்களே. நல்லவனோ கெட்டவளோ பரவாயில்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன்.
ரொம்ப எனக்கு பிடிக்காம போகிற மாதிரி அவங்க ரொம்ப பேசுனாங்கன்னா வல்கராக, அப்போ தான் அவங்கள்ட்ட விலகி வந்து பிளாக் பண்ணுவேன். அப்போ தான் விடுவேன்னு வைங்களேன். அந்த மாதிரி இது ஒரு கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமானு எனக்கு தெரியல. லுலூப் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இப்படி சொன்னாரா செகண்ட் மேரேஜ் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அண்ணா, செகண்ட் மேரேஜா, ஓகே. குழந்தைக்கு 6 இயர்ஸ் ஆகுதா, சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஒய்ஃபை பார்ப்பீங்களா? ஃபஸ்ட் ஒய்ஃபை போய் பார்ப்பேன் எப்போவாச்சு. பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். 9th 10th அப்படிலாம் படிக்கிற மாதிரி இருக்காங்க குழந்தைங்க. இந்த பாப்பா 6 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓ அப்படியா அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் இங்கே என்கிட்ட பருப்பெல்லாம் வேகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்கிட்ட யாராச்சும் தப்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா, நான் வந்து அவள் இல்லை அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு, நெகட்டிவாக வந்தாங்களா கூட அவங்கள பாசிட்டிவாக ஆக்க சான்ஸ் இருக்கான்னு பார்த்து அவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கி நான் வந்து வச்சுக்குவேன். என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் நான் பிளாக் பண்ண மாட்டேன். மாற்ற முடியும் அவங்களோட இன்டென்ஷனை வந்து மாற்ற முடியும்னா நான் மாற்றுவேன். இல்லை அவங்க அப்பவும் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணியும் திருப்பி வந்து ஏதாச்சும் ஒன்று வல்கராக பேசிகிட்டே இருக்காங்கன்னா அப்புறம் வேணான்ட்டு பிளாக் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கிறோம், என்ன தான் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டாலும் எனக்கு இன்னொருத்தன்ட்ட போய் பெட் ஷேரிங் கதையெல்லாம் பேசுகிறது வந்து பிடிக்காது. அது முதல்ல இருந்து பிடிக்காது. அதனால் நான் பார்த்தேன், அவர் வந்து அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனந்த் வந்து அப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் 1920னா ஆனந்த் இருக்கார்ல லைனில். அப்போ யார் எங்கேஜாக இருக்குது, திடீர்னு கட் ஆயிரும்ல வாட்ஸ்அப் கால். அப்போ யார் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் இந்த மாதிரி பாய் அப்படின்னு சொல்லுவேன். என்ன தான் வேணுமாம்மா அவனுக்கு அப்படின்ட்டு ஆனந்த் கேட்பார். ஆனால் நான் வந்து எனக்கு தெரியும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நான் எத்தனை பேர்த்த நார்த்தில் பார்த்துட்டு வந்திருக்கேன், எத்தனையோ பேர்த்த பார்த்தாச்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஃபோன் பண்ணாருன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அறுத்துட்டு இருப்பார். ஆனால் ஜென்ரலாக தான் பேசுவார், அசிங்கமாலாம் பேச மாட்டார், ஜென்ரலாக தான் பேசுவார். கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். நீங்கள் ரொம்ப அழகு, அந்த ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு, அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி பேசுவார். அப்புறம் கடைக்கு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா வரேன், ஏதாச்சும் இந்த இந்த டெம்பர் கிளாஸ் அதெல்லாம் போய் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து அவரை மாற்ற முடியும், அவரை வந்து ஃப்ரெண்டாக நம்ம காண்டாக்டில் வந்து வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நம்பிக்கை வந்து அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட், நான் வேலையில் இருந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அப்புறம் 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே பேசாமல் கால் பண்ணாமல் விட்டுருவாங்களா. ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் ஆனந்தியும் கூப்பிட்டு போயிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் சூலூருக்குள்ளே போய் டெம்பர் கிளாஸ் ஏதாச்சும் மொபைல் ரிலேட்டடாக ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா நான் வந்து ஆனந்தியும் கூப்பிட்டு போயிருக்கேன். தனியாகவும் நான் போய் அவர் கடைக்கு போய் சர்வீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் இப்போல்லாம் நார்மலாக தான் பேசுவார். வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா, ஓ இது பண்ணுமா அதை பண்ணுவான்னு கரெக்டாக கைடும் பண்ணுவார். சரியா? இப்போ இந்த பாய் கதையை வந்து சும்மா ஒரு பொண்ணு சிங்கிள் மதராக இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கூட எந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டேக்கன் ஃபார் கிராண்டடுங்கிற மாதிரி நம்ம எது சொன்னாலும் கேட்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க போல் இருக்க ஆம்பளைங்க. அது சும்மா சொல்ல வந்தேன், இது ஒரு சின்ன ஸ்டோரி, அப்புறம் மறந்துடுவேன், அதனால தான் சொல்லிட்டேன் வரவங்களே. அப்போ என்ன ஆச்சு, அந்த 2013 ஆயிடுச்சு, எனக்கு 35 ஆயிடுச்சு. அப்புறம் கார் வந்து 1,20,000 ரூபாய்க்கு நான் வந்து அந்த கடனை கட்டி முடிச்சிட்டேன். எக்ஸு கொஞ்சம் நெஞ்சம் கட்டியிருப்பார். அப்புறம் மெஜாரிட்டியாக நான் தான், நம்ம தலையில் தானே, அதனால் நான் கட்டி முடிச்சாச்சு. முடித்து கொஞ்ச நாள் ஆகும்போது அது ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அது செகண்ட் ஹேண்ட் வாங்கினது தானே. 1,60,000க்கு வாங்கினோன்னு நினைக்கிறேன் அவர்களே. இல்லை சாரி, 1,20,000 ப்ளஸ் ஒரு 30 என்னமோ அவரோட வண்டி ஸ்க்ராப் ரேட் மாதிரி போனது. அதான் 1,50 1,60க்கோ வாங்கினது. அப்புறம் அதுவும் வந்து மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 2-3 வருஷத்துலேயே மக்கர் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப செலவு வைக்குது. 7 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி செலவு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சரி அப்படின்ட்டு எக்ஸு தான், நான் டிசைட் பண்ணல, எக்ஸு தான் டிசைட் பண்ணார். ரொம்ப இதை செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது, பேசாமல் புது வண்டி இதை கொடுத்துட்டு வாங்கிடலான்ட்டு மாருதி, எங்கள் ஊரில் இருக்க மாருதியில் தான் அதோட சர்வீஸ் எல்லாம் போய் பண்ணுவார்ல, அது இது தானே 800 தானே, மாருதி 800. அப்போது அங்கே இருக்க மேனேஜர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டு, சரி நாங்கள் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. இவனுக்கு எக்ஸுக்கு வந்து என்னென்னா, எந்த கொலீகையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரமாட்டான். நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாலே நான் முக்கியமாக நீ முக்கியமானு சொல்லுவான். பிளாக்கில் போட்டுருவேன். கொஞ்ச நாள் கழித்து மனசு கேட்காது, வெளியே எடுத்துட்ருவேன் பிளாக்ல இருந்து.
அப்போ இவனுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் என்ன இருந்தாலும் ஆம்பளைங்கள்ல விட மாட்டான்ல. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பேசுனாங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து இவனுக்கு வேண்டி கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சானா என்னன்னு தெரில. அவங்க ஒரு ஃபில்டர் மாற்றுறதுக்கு வேண்டி, சார் நான் இங்கே வந்தேன், வேற ஒரு பையன் இருக்கான், நான் இங்கே வந்தேன், எனக்கு ஃபில்டர் தேவைப்படுது, வீட்டில் இருக்கா, நான் வந்து வாங்கிக்குவா அப்படின்னு சொன்னால், இவன் எங்கேயாச்சும் சர்வீஸில் இருந்தானா வேண்டாம் வேண்டாம் நானே வரேன், இந்த பேக்கரிக்கு வா, இல்லைனா வீட்டில் இருந்தால் கூட இந்த பேக்கரிக்கு வா, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்னமோ அவர் வந்து என் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வீட்டுக்கே வர விட மாட்டான். வரவங்களே ஒரு ஃப்ரெண்டோட நம்பர் கூட என்கிட்ட அப்போ கிடையாது. சரியா? அப்போ எப்படி இவன் கூப்பிட்டு வரான் அப்படின்ட்டு திடீர்னு வந்தாங்க. நான் நைட்டியோடு தான் மோஸ்ட்லி இருப்பேன், துப்பட்டா எடுத்து போட்டுட்டு நான் உள்ளே வாங்க அப்படின்னு மட்டும் கேட்டு வந்துட்டேன். அப்புறம் சர்வீஸ்க்கு போகும்போது பார்த்துருக்கேன் அந்த மேனேஜர் மாதிரி இருக்கிற ஒரு சாரை. அப்புறம் பேசுகிறாங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து பேசுவாங்க. அடிக்கடி வந்துட்டே இருப்பானுங்க. எதுக்கு வருவானுங்கன்னு தெரில. ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை வந்து இந்த வண்டி வாங்குறீங்களா, அந்த வண்டி வாங்குறீங்களான்ட்டு ஏதோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட டியூட்டியாக என்னன்னு தெரியல. அப்புறம் இவனும் வந்து இவன் மோஸ்ட்லி இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு தானே வருவாங்க, இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவையும் நான் நைட்டில் தான் இருப்பேன், பேசாமல் துப்பட்டா போட்டு உள்ளே வந்துடுவேன். எனக்கு வாங்கன்னு சொல்லுவேன், காஃபி கலந்து கொடுப்பேன், ஸ்நாக்ஸ் வைப்பேன், நான் பாட்டுக்கு பெட்ரூமில் வந்துடுவேன். இதுதான் என்னோடய ஹேபிட்டு. இப்போ ஆனதுக்கே யாராச்சும் கிளைண்ட்ஸு அவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா ஹாய் பாய் பேசிவிட்டு அங்கே பார்லர் ரூமில் ஹாய் பாய் பேசுவேன், இல்லைனா அதுவும் கூட போக மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். நம்ம எதுக்கு அங்கே போய் இன்டர்ஃபியர் பண்ணணும். இப்போ இவன் பேசும்போது நம்ம அங்கே உட்காந்துருக்க வேண்டாம், இவன் சந்தேக புத்திக்கு அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுவான் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு உள்ளே வந்துடுவேன், அவங்களுக்கு காஃபிலாம் கலந்து வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பேசி ஒரு வழியாக வந்து மாருதி ஆல்டோன்னு நினைக்கிறேன், ஆமாம் ஆல்டோ, ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரி ப்ளூ கலர் வண்டி தான். அப்புறம் அதுக்கும் போய் வாங்க போகும்போது என்னைய கூப்பிட்டு போயிருக்கான். நான் ஏடிஎம் கையில் வச்சிட்ருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, 25,000 கட்டி தான் ஆகணும், என்ன தான் ஸ்க்ராப்பில் போட்டாலும் அது வந்து 30 அது கொடுக்கும்போது இல்லை அதுவும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தானே போயிருக்கோம். 1,20,000 எவ்வளோ போச்சுன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கேஷ் வந்து கையில் வரல, அதனால நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து தான் எடுத்தாகணும் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி, அந்த கேஷுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் 25,000 உடனே கட்ட சொன்னாங்கன்ட்டு 25,000 கட்டிட்டேன். அது ஆஸ் யூஷுவல் நாமந்தான் அந்த அமௌண்ட்டு கட்டிட்டு வந்தாச்சு. அந்த ப்ளூ கலர் வண்டி எடுத்துகிட்டு ஈச்சனாரி போயிட்டு சாமி கும்பிட்டு, எங்கள் அப்பாலாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வரவங்களே. அதுக்கப்புறம் எப்பவுமே இவன் வந்து சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த ஜானுவும் அந்த வினோதும் வந்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க. எனக்கு தெரியும் அவனுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி வந்துருச்சுன்னா மாறிடுவாங்க, அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து பார்லர் திங்ஸ் எல்லாம் வாங்க போகும்போது ஒரு தம்பியாக 2 பேருமே வந்துட்டு இருந்தானுங்க. அந்த பாசம்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அப்பவும் வந்துட்டு தானே இருக்காங்க. நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் போதும் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஜானோலாம் ஃப்ரெண்டாக இன்க்ளூட் பண்ணுறான். எக்ஸ் என்ன பண்ணுவான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை நான் சேர்க்கக்கூடாது, நான் வந்து ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு யார் சேர்ந்தாலும் இவனே என்னோடய ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவில் வச்சிட்ருக்கான்ல, அவன் மொபைல்லையும் ஆக்டிவில் தானே இருக்குது, ஓப்பனில் இருக்குல்ல, லாகின்ல இருக்குல்ல. அதனால அவன் என்ன பண்ணுவான், யாரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் இவன் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுக்குவான், ஏதாச்சும் பேசுகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, உள்ள இன்பாக்ஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்துட்டுருக்காங்கள. அப்புறம் இவன் வந்து சந்தேகத்தினால ரொம்ப வேலைக்கும் போகாமல் வீட்டில் உட்காண்ட்ருக்கான். பிருத்திவி 8 மணிக்கு மேலே டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இவன் வந்து வேலைக்கே டொமஸ்டிக் ஆர்ஓ சர்வீஸ்க்கே போவான். ஏன்னா அப்போ தான் வந்து யாரும் என்னை கை பிடிச்சி இழுக்க மாட்டாங்களாமா, பிருத்திவி வந்து செக்யூரிட்டிக்கு இருக்கிறாங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப நாள் புரியல, எதுக்குடா டே டைமில் வந்து நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு போய் சொல்லிகிட்டே இருக்கான் சர்வீஸ் வந்தால், எதுக்கு நைட்டு போகிறான். அப்புறம் நைட்டு யாராச்சும் 9:30-10 மணிக்கு மேலே யாராச்சும் சர்வீஸ் உட்கார வைப்பாங்களா, வீட்டில் வந்து 12 மணி வரைக்கும் உட்கார வைப்பாங்களா, அப்போல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்களேன்னு எனக்கு டவுட்டு தான். ஆனால் வீடியோ கால்லாம் எனக்கு அந்த சந்தேக புத்தி இல்லை டீப்பாக, அதனால் நான் வீடியோ கால்லாம் பண்ணி பேசினதில்லை, அவன்கிட்ட பார்த்ததும் இல்லை. ஆனால் அவன் வர்றது வந்து 12:30-1 மணிக்கு வரான். என்னோடய தூக்கத்தை வந்து மெயினாக கெடுக்கிறான். நான் வந்து 10:30க்கு டான் தூங்கி 6:30க்கு எந்திரிப்பேன். பிருத்திவியும் தானாகவே 6:30க்கு எழுந்துச்சு அவன் குளித்து ரெடியாவான். இவன் குப்புற படுத்துட்டு இருப்பான். 8:15க்கு நான் சமையல் முடித்து இவனுக்கு ஊட்டி இவனை ரெடி பண்ணி 3rd வந்துட்டான்னு நினைக்கிறேன் பிருத்திவி.
3rd or 4th படிக்கிறான். இவனை கொண்டு போய் அங்கே பஸ் ஏற்றி விட்டுட்டு வர வழியில் கிராசரி வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நம்ம ஆள் வந்து வாங்கினாலும் என் காசை எடுத்துகிட்டு போய் தான் வாங்க போகிறான். அதுக்கு நானே 500 கொடுத்துட்டேன்னா 300 கிராசரி வாங்கிட்டு 200 இவன் பாக்கெட்டில் வச்சுக்குவான். அதனால என் பணம் அவன் பணம் என் பணம் கிடையாது. அவன் பணம் யார் பணம்னு தெரியாது, எங்கே போச்சுன்னே தெரியாது. அதனால் நான் நிறையா கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இவன்கிட்ட கேட்கவே தேவையில்லை, ஆன் தி வே தானே வர்றதுக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ரோகில் இப்படி கார் வந்து அந்த இதுலேருந்து நல்லா அப்டேட்டட் லேட்டஸ்ட்டு வண்டியாக புது வண்டியாக வாங்கியாச்சு. அப்போ இவனை கல்யாணம் பண்ணி நான் தான் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து பெருசாக டெவலப் ஆக முடியல. எனக்கு வந்து நேச்சுரல்ஸோட ஃப்ரான்ச்சைசி வந்துச்சு. இங்கே ஒருத்தர் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்து அவரால் நடத்த முடியல, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் வராங்க, அந்த ப்ராக்டிஸ் சரியாக இல்லாதவங்க தான் வராங்க. மேடம் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரீங்களா, இல்லை ஹாஃப் டே வரீங்களா, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா ஃப்ரான்ச்சைசி, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனால் அதுவும் நான் வந்து போக முடியல. ஏன்னா யூனிசெக்ஸ் சலூனு, அங்கே ஜென்ட்ஸ் இருப்பாங்க. இவன் வந்து என்னை விட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேச்சுரல்ஸ்க்கு நான் கலர் பண்ணுறதுக்கெலாம் போயிருக்கேன். 2013 நான் வந்து ஹேர் கலர்லாம் பண்ணுவேன். ஒரு தடவை ஹேர் கலர் பண்ண போய் லேயர் கட்டும் ஹேர் கலரிங்கும் 2 தடவை நேச்சுரல்ஸில் பண்ணியிருக்கேன். 13லேயும் 15லேயும் 2 தடவையுமே இவன் வந்து உட்காந்துக்குவான். நல்லா பான் பராக முதக்கிட்டு, ஒரு கேபின் மாதிரி தானே இருக்கும், அங்கே உட்கார வச்சு தான் ஒரு பையன் போட்டுட்ருப்பான், ஒரு பொண்ணு அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹிந்திக்கார பையன் அமித்ன்னு சொல்லி. அதனால இவன் என்ன பண்ணுவான், பான் பராக போட்டு அந்த பையன் என்னை ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்ட்டு அங்கேயே இருப்பான் பான் பராக போட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போய் டக்குன்னு ஆர்விஎஸ்லேருந்து பையனை கூப்பிட்டு வந்துடுவான், அவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவான். அப்புறம் அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு போகலாம் வாங்கப்பானாலும் போக மாட்டான், பக்கத்துலேயே உட்காந்துட்டு எப்போ எனக்கு ஹேர் வாஷ் முடிஞ்சு கலர் பண்ணி லேயர் பண்ணி ட்ரையர் பண்ணி 2 மணி நேரம் ஆயிடுச்சுனாலும் அங்கேயே தான் உட்காந்துருப்பான். ஏன்னா நேச்சுரல்ஸ்லேயும் என்னை ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய கதை இருக்குது அவங்களே. எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சந்தேக பிராணியை. அந்த ரகுவரன் நிறையா ரேவதியோட படம் என்னென்னமோ வந்திருக்கும்ல, சித்தாராவா அவங்களோட படமாக யார்தோ வந்திருக்கும்ல. இது ஒரு 100 படம் சேர்ந்தாதான் அந்த சந்தேகம் ஒரு ஸ்டோரி இருக்கும் என்னோடய லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு சந்தேக பிராணி. அது நான் அனுபவிச்சனால எனக்கு நல்லாவே தெரியும் அந்த சந்தேகப்பட்டது வந்து எவ்வளோ வளர்ந்து ஒரு மனுஷனை வந்து மிருகமாக்கிடுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த ஜானுவும் அந்த இன்னொரு மாமா பையன் வர்றதை வச்சு இவன் வந்து வீட்டிலே இருக்கானா, மத்தியான நேரத்தில் நிறையா வீட்டிலே இருக்கானா சந்தேகப்பட்டுட்டு. அதனால இப்போ வீட்டில் இருக்கிறனால அவங்க வந்து எவ்வளோ நேரம் வந்து இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் எவ்வளோ நேரம் இருக்காங்கன்ட்டு அப்போ தான் இவனுக்கு தெரிய வருது. வந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். நம்ம வந்து நாய் துரத்துற மாதிரி துரத்த முடியாதுல்ல. அவன் பாட்டுக்கு உட்காண்டிருப்பான். இவர் எக்ஸ் இருந்தாருன்னா நான் விட்டுட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பார்லர் ரூம் போயிட்டு நான் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் டெய்லரிங் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அவனுங்க பின்னாடியே வரமாட்டானுங்க, எக்ஸ்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. திருப்பி நான் வந்து ஜாயின்ட் ஆகிக்குவேன், என் வேலையை முடிச்சுட்டு ஹெமிங் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். இல்லைனா சாப்பாடு எடுத்து கொடுப்பேன். டீ டைமாக இருந்து சாயந்தரம் வந்தாங்கன்னா டீ போட்டு கொடுப்பேன். இதுதான் என்னோடய ரூட்டீன் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், இவன் வீட்டில் இருக்கானே, அப்போ இவனுங்க வரும்போது எனக்கு டேக்கிள் பண்ண தேவையில்லைல்ல அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு என்னென்னா, எதுக்கு 1.5 மணி நேரம் உட்காடுறானுங்க, 2 மணி நேரம் எதுக்கு உட்காடுறானுங்க, நம்ம இருக்கும்போதுமே இவ்வளோ நேரம் உட்காடுறான், அப்போ நான் தனியாக இருக்கும்போது 2 மணி நேரம் இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து அந்த சந்தேகம் ஓடுது. அதனாலேயே அவன் வந்து அந்த அந்த மில் ஒர்க்கர் அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, முடியறதுக்கு முன்னாடியும் டெய்லி வந்து இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் மவளே என்னென்னமோ முண்டம் கிண்டம் எவ்வளோ கெட்ட எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாமே பேசி அவனுங்களை மனசில் வச்சுக்கிட்டு பேசுவான். சரியா? என்னன்னு தெரியல, அந்த மாதிரி பேசுகிறனால அவனுக்கு என்ன கிடச்சிச்சு. நான் பிடிவாதமாக வந்து அவனுங்கள்ட்ட சொல்லி மாமா அண்ணன் உன்னை வந்து தப்பாக நினைக்கிறான், நீ வராத அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு வந்து மனசு வரல. எனக்கு வந்து இவன் எவ்வளோ தூரத்துக்கு போகிறான் சந்தேகப்பட்டோம். ஒரு நாள் திருந்துவான்ல, ஒரு நாள் திருந்தி ஆகணும், இல்லைன்னா என்கிட்டருந்து பிரிஞ்சு போகணும். 2க்குமே நான் ரெடியாக இருந்தேன் அவர்களே, அதுதான் உண்மை. அப்புறம் ஏற்கனவே ரிலேட்டிவ்ஸ் வந்து 2012 அந்த பிரச்சனை ஆகும்போதே நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லிட்டாங்களே.
நான் போய் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கொடுத்தா இவன் எங்கள் அப்பாவையும் என் பையனையும் கூப்பிட்டு போய் அந்த அட்வொகேட்டை பிரெயின் வாஷ் பண்ணி அடுத்த நாள் அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம், இனிமேல்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு வேற சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. எனக்கு வந்து டிவோர்ஸ் திருப்பி எந்த அட்வொகேட்டை போனாலும் இதே தான், திருப்பி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வருவான், பையனை கூப்பிட்டு போவான், இப்படியே வந்து என்னை கேஸும் போட விட மாட்டேங்கிறானே அப்படின்னு எனக்கு வந்து எங்கள் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அது அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் பையனுக்கு வேண்டி நான் யோசனையும் பண்ணுறேன். எவ்வளோ தூரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. எனக்கு மென்டல் பீஸ் கிடையாது. எனக்கு மென்டலி எனக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். மென்டல் ஃபிசிக்கல் எல்லா டார்ச்சரும் கொடுத்துட்ருக்கான் ஒரு வகையில். ஏதாச்சும் ஒன்று சரி பணம் சம்பாரித்து கொடுக்குறான்னா ஒரு நிம்மதி இருந்திருக்கும், அதுவும் கிடையாது. பணமும் சம்பாரித்து கொடுக்குறதில்ல, ஏன் பணத்துலேயே வாழ்கிறான். அப்புறம் அவனுங்களுக்கு நீ ஏன் சாப்பாடு போடுறேன்னு கேட்குறான். நான் சம்பாதிக்கிற காசில் தான் அரிசி பருப்பெல்லாம் வாங்குது, எல்லாம் நான் தான் காசு கொடுத்து வாங்குகிறான். அப்போ அவனுங்களுக்கு சாப்பாடு போட்டேன்னா நான் சொல்லுவேன், ஏன் நீ போடுறியா சாப்பாடு, நான் தானே அரிசிலாம் வாங்குகிறேன், எல்லாமே நான் தானே வாங்குகிறேன், அப்போது உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு நான் திமிராக கேட்பேன். எனக்கு வந்து அது தப்பாக தோணுச்சு ரோகளே. எதுக்கு அவனுங்களுக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்ன அசிங்கமான பாண்டிங்கும் கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்போ எதுக்கு அவனுங்களை வந்து நான் வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஈகோ. அவனுக்கு வந்து ஏன் வராங்க, அப்புறம் தான் தம்பியாக இருந்தால் கூட சித்தப்பா பையனாக இருந்தால் கூட ஏன் வராங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு டவுட்டு. லுலு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் எடிட் பண்ணி போடுறீங்களான்னு. எடிட்லாம் பண்ணல. நான் வந்து இந்த நைட் டைம் சூஸ் பண்ணுறதே ஃபோன் கால் வராது, ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ட்டு தான் நைட் டைம் சூஸ் பண்ணுவேன். ஆனந்தி அங்கே ஏதாச்சும் படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. எப்போவுமே 11:30-12 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் 1 மணி நேரம் உட்காந்து பேசிடுவேன். பேசிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் ஸ்டோரி. ஏன்னா இது வந்து நான் வந்து நானாக க்ரியேட் பண்ணலல்ல, நடந்ததை சிலது மட்டும் மறந்துடுது, சிலது மெஜாரிட்டியாக ஞாபகம் இருக்குது பாஸ்ட்டு. அதனால் கண்டினியூஸாக எனக்கு வந்து பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நோட் வச்சுக்குவேன். இதில் ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுருப்பேன். அந்த இன்சிடெண்ட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி எழுதி வச்சுக்குவேன். சப்போஸ் எனக்கு மறந்துருச்சுன்னா, எனக்கு நிறையா மறதி ஆகுதில்ல இந்த பெரிமெனோபாஸ்னால, அது ஏஜும் ஆகுதில்ல, அதனால நான் என்ன பண்ணுவேன், இப்படி பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு பாஸ் மட்டும் போட்டுட்டு அது டக்குன்னு பார்த்தேன்னா அங்கேருந்து பேசணுங்கிறது ஞாபகம் வந்துடுமா, அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா லுலு? இப்போ என்ன ஆயிடுச்சு, 2013 வந்துருச்சு, எனக்கு 35 ஆகிடுச்சு ஏஜு. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறானா, அப்புறம் என்னைய தேன் பேசுகிறானா, அப்புறம் நான் திருப்பி வந்து அவனை கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு போட்டோம், நீ சொல்கிறதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லுவேன்னா, அடுத்தது வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதெல்லாம் போய் இப்போ வந்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். என்ன பண்ணுவான், இப்படி பேசினேன்னா வந்து கழுத்தை பிடிச்சிருவான். பிருத்திவி படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா, ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தான், அந்த டைமில் சண்டை போடுறோன்னா அவன் ஓடி வருவான், கழுத்தை பிடிச்சா மட்டும் ஓடி வருவான். மற்றபடி அடித்தா மற்றபடி உதச்சா அந்த மாதிரிலாம் வரமாட்டான். இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டு நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன்ட்டு அவன் பாட்டுக்கு இது என்னமோ ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கிட்டான் போல் இருக்கு பிருத்திவி. அவனுக்கு அவ்வளோ வேறு குழந்தைங்கன்னா ரொம்ப மெச்சூராக இருக்கும், இந்த விஷயத்தில் அவனுக்கு அவ்வளோக்கா மெச்சூரிட்டி இல்லை. ஏன்னா அவனும் அவன் வாழ்க்கையில் பார்க்கலல்ல, தாத்தா பாட்டியோ வேறு யாராச்சும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி சண்டை போடுறத அவன் பார்க்கல. அதனால் அவனுக்கு அது தெரியல, அது தப்பு, அப்பா தப்பு பண்ணுறாரு அப்படின்னு அவனுக்கும் புரியல போல் இருக்கு உறவுகளே. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, சண்டை முத்தி போய் என்னை வந்து இந்த பெட்ரூமில் தான் தள்ளி விட்டுட்டான் உறவுகளே. தள்ளி விட்டு என்னோடய பெருவிரல் நகம் இருக்குல்ல, அது வந்து ரைட்டு லெக்கோட பெருவிரல் நகம் வந்து ஃபுல்லாக பேந்து ரத்தம் வருது. அந்த உட்டில் பட்டு, இந்த கட்டிலோட காலில் பட்டு பெருவிரலோட நகம் வந்து இப்படி ஃபுல்லாக பேந்து பாதியோடு நிற்கிது. ரத்தம் வருது, ஃபுல்லாக நிறைய ரத்தம் வருது. அப்புறம் ஸ்கின்லேயும் அடிபட்டுச்சா என்னன்னு தெரில. அப்போ இப்படி அடிச்சுட்டு ரத்தம் வருதுல்ல, அப்போ ஐயோ ரத்தம் வருது, ஆம்புலன்ஸ் கூப்பிடுவா அப்படி நடிக்கிறான் உறவுகளே. அப்புறம் நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், டாக்டர்கிட்ட போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தாச்சு. அப்போ கூட நான் ஒரு கூமுட்டேன். அப்போ வந்து இவன் எப்படி எவிடன்ஸு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், யார்கிட்ட பேசுகிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய ப்ரொஃபைல் இவன் கையில் இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் வந்து எவிடன்ஸாக எடுத்து வச்சுருக்கலாமா, இவனை வந்து ரிமாண்டே பண்ணியிருந்துருக்கலாம், அப்படியே ரத்தத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்துருக்கணும் நைட்டியோட. ஆனால் நான் பண்ணாமல் விட்டுட்டேன்.
இந்த இன்சிடெண்ட் வச்சு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்லேயும் உங்கள் ஹஸ்பண்டோ, மாமனார் மாமியாரோ, அப்பா அம்மாவோ, அண்ணன் தம்பியோ யாராச்சும் உங்களை வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதை எவிடென்ஸாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நேராக ஷாலை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்க. அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ண வைங்க. ஏன்னா இவங்களை விட சரியாயிரும்னு விட இவங்க வந்து நம்ம வாழ்க்கையை தான் நாசம் பண்ணி நம்மளுக்கு வந்து பைத்தியம் பிடிக்காத குறையாக பண்ணி விட்டுறானுங்க. வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிடதான் போகிறானுங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. யாரும் திருந்தி வந்து அடிக்கிறதுக்கு ஒரு உறவு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு மரியாதை இல்லை. அவங்கள்ட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு வெளியே வரதான் நல்லது. ஆனால் அது நான் பண்ணல உறவுகளே. அந்த மாதிரி பண்ணிட்டான். அப்புறம் சில டைம் இவன் திட்டுறான், அடிக்கிறான்ட்டு எனக்கு வந்து மூச்சு அப்போ தான் தைராய்டு வந்த புதுசு. சுகர், தைராய்டு எல்லாமே அப்போ வந்துருச்சு. அப்போ எனக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆயிரும். ஒரு மாதிரி பெரிய மூச்சாக எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது எதுனாலன்னு தெரில, தைராய்டுனாலேயே என்னன்னு தெரில. அப்போ தான் சண்டையை நிறுத்துவான். கித்தர போகிறேன்னு சொல்லி அப்போ தான் வந்து இந்த மாதிரி தான் சைக்கோ மாதிரி இன்னொச்சு அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு தண்ணியெலாம் எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி சைக்கிக் பிஹேவியர் தான் பண்ணிட்டு உட்காண்டிருந்தான் ஒரு. அப்புறம் இந்த 35 ஏஜில் ஃபேஸ்புக்கில் வந்து நான் வந்து என்னமோ வெறும் ஜென்ஸ்ட்டை மட்டும் தான் சேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. என்னோடய ஃபேஸ்புக் சேட்டிங் அப்போ இருக்கிறத எடுத்து பார்த்தாலும் சரி, இப்போ இருக்கிறத எடுத்து பார்த்தாலும் சரி, மெஜாரிட்டியாக லேடிஸ்ட்டை தான் நான் போய் பேசுவேன். எனக்கு ஜென்ஸ்ட்டை போய் பேசுகிறதும் பிடிக்காது. ஆனால் யாராச்சும் என்கிட்ட பேசுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுவேன். அப்புறம் எனக்கா தப்பாக பேசுகிறாங்கன்னு தோணுச்சுன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நல்லவங்களாக வச்சுக்கணும். இவன் யார், வேற ஒருத்தர் எனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு ஏன் சொல்லணும்? நான் வந்து நார்த்தே சுற்றிட்டு வந்துட்டேன். அங்கே யாரும் அப்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் இருந்தாங்களா? எத்தனை தடவை நான் என்னோடய ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஒரிசாக்கார ஆள் எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிற ஆள், அவன் வந்து படி மேலே வரும்போது பிரஸ்ட்டை பிடிச்சி அமுக்கிறதுக்கு வேண்டி மீ டூ மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தான். நான் சொன்னேன்ல, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டர் நிறைய இருந்துச்சு. 1-2 நான் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அது நான் சொல்கிறேன் ஞாபகம் வரும்போது. அப்போ நான் வந்து அங்கே நார்த்லேயே தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டேன் மாமா. இவன் எதுக்கு இப்படி இவங்கள ஃப்ரெண்டை பிடி அவங்கள ஃப்ரெண்டை பிடின்னு எனக்கு ஏன் புரிய வச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கடுப்பாயிட்டு இருக்கும். எனக்கு என்னென்னா முழுக்க எனக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது. இவனுக்கு ப்ரைவசி. இவன் அவங்க வீட்டுக்கு போகிறான், தனியாக காரில் உட்காந்து எங்கேயாச்சும் கடலை போட்டு வந்துடுவான். இவன் நிறையா மலேசியனு நிறையா ஃபாரினர் லேடிஸ்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். மெயினாக மலேசியன் லேடிஸ்டெல்லாம் நிறையா பேத்துட்டு இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தான். அந்த லேடிஸ் எல்லாம் வந்து என்னைய இவனோட லிஸ்ட்டில் பார்த்துட்டு நான் டேக் பண்ணுறதை வச்சு இவனை டேக் பண்ணி போடுவேன் சில போஸ்ட்டு. அதனால் டேக் பண்ணுறதை வச்சு எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க. ஆனால் இவன் வந்து எனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா அவங்கள வலுக்கட்டாயமாக ஃப்ரெண்ட் ஆக்குவான். ஆனால் நான் அப்படி கிடையாது. அவங்களா தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு வருவாங்க. இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு சுந்தர்னு சொல்லி ஒரு அண்ணன், ஒரு பாஸ்கர்னு ஒரு தம்பி, எல்லாருமே என்னோடய லிஸ்ட்டில் இன்னும் இருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் பெருசாக டச்சில் இல்லை. அப்புறம் கவின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அப்புறம் பிரேமான்னு சொல்லி ஒரு அக்கா, நிறையா ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸும் சேர ஆரம்பித்தாங்க. அப்புறம் சுந்தரண்ணாவும் கவிதா வந்து திருச்சி அந்த சைடு எங்கேயோ சேர்ந்தவங்க. இப்போ கூட லைவில் வந்து பேசுவாங்க. அந்த கவிமான்னு சொல்லி பேசுவேன் நான். அவங்க வந்து ஏதோ முதியோர் இல்லைம்மா எதுலேயோ அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க திருச்சியில். அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு பாஸ்கருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பாஸ்கரும் கல்யாணம் ஆனவர். அந்த தம்பி அவங்க வீட்டுக்கு திருப்பூர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரண்ணா, பாஸ்கர், கவிதா வந்தாங்களான்னு தெரியல. 2013 எனக்கு ஞாபகம் இல்லை 3 பேரும் வந்தாங்களா இல்லை 2 பேரும் வந்தாங்கன்னா. ஆனால் சுந்தரண்ணாவும் கவிதாவும் வந்தாங்க. அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆஸ் இட் இஸ் அவங்க வர்றதுக்கு வந்து சும்மா வந்துட முடியுமா? என்கிட்ட மெசேஜில் கேட்டு கவிமா வந்திருக்காங்க நான் வரவான்னு சுந்தரண்ணா கேட்டு, கவிதா கேட்டு, அப்புறம் எக்ஸோட ஃபோன் நம்பர் கொடுத்து எக்ஸு எனக்கு ஸ்பீக்கரில் போட்டு பேசி, அப்புறம் எக்ஸு சரி வர சொல்லு அப்படின்னு. ஏன்னா இவன் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்து அவங்க என்ன போஸ்ட் போடுறாங்க, நான் என்ன பேசியிருக்கேன், இன்பாக்ஸில் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கான். சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2013 தான் இந்த கவிதா, சுந்தரண்ணா, பாஸ்கரும் வந்தாருன்னு தான் நினைக்கிறேன். இவங்க தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. கெட் டுகெதர், ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வந்தாங்க. அப்புறம் நான் ஏதோ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன், காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு போனாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்கள மட்டும் கரெக்டாக ரிசீவ் பண்ணால் இவனும் அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கான் தானே.
ரிசீவ் பண்ணால் ஒழுங்காக மரியாதையாக பேசினா. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, இந்த பிரச்சனையெல்லாம். அப்போது இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் தான் இவங்க வந்திருக்காங்கன்னு கூட இனி தான் தெரியும்னு நினைக்கிறேன், நான் என்னோடய ஸ்டோரி பார்த்தாங்கன்னா. ஆனால் நான் அதுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறம் சுந்தரண்ணா கவிதாட்ட வந்து அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மெசேஜில் போய் சொன்னேன், இப்படி டேர்ம்ஸ் எல்லாம் சரியில்லை, கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் போய் சொல்ல தான் செஞ்சேன். ஆனால் இவன் வந்து அதை அந்த மெசேஜை படிச்சிருப்பான் கண்டிப்பாக என்னோடய ப்ரொஃபைலில். ஆனால் அதை வந்து பெருசு பண்ணிக்கல. சரி போய் புலம்புறா, அது ஒன்றும் ஹார்ம் பண்ணாதில்ல. அவங்களும் வந்து புலம்புறத சரி அட்ஜஸ்ட் பண்ணி இரு, பையனுக்கு வேண்டி இரு, அந்த மாதிரி தான் 2 பேரும் சொன்னாங்களா. அதனால இவன் சைட்லேருந்து அவங்க வந்து நல்லவங்க, பையனுக்கு வேண்டி இரு, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இரு அப்படின்ட்டு சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே. அதனால ஓகே, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்கள பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து நின்றுருப்பான் கபோதி. அப்புறம் அவர்களே எனக்கு சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துருச்சு. சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்வீட் சாப்பிட்றது, அப்புறம் ரைஸ் சாப்பிட்றது, மிச்சம் இருக்க ரைஸ் சாப்பிட்றது, அப்புறம் மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் மெயினாக சுகர் வந்திருக்கு. அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குல்ல, எங்கள் பரம்பரையில் எல்லாத்துக்கும், எங்கள் ஆயா தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால இவனுக்கு 32, இவனோட 32 ஏஜ்லையா இல்லை 34 ஏஜ்லேயே வந்துச்சு. எனக்கு வந்து என்னோட 35ல் வந்துச்சு. இவனுக்கு சுகர் வந்தால் ஓகேவாம்மா, அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு பையனுக்கு சுகர் வந்தா. ஆனால் எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு ரிப்போர்ட் ஆர்விஎஸில் தான் நாங்கள் போய் செக் பண்ணோம். என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. என்னென்னா சுகர் வந்து ஹை சுகராக இருந்துச்சுன்னா ரொம்ப 400, 410 அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தலை சுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அது தலை சுத்தல் இதனால அப்படின்னு தெரியல. தைராய்டு வந்து சுகர்னால தைராய்டு சைடில் கொலஸ்ட்ரால் அப்படியே வந்துடும் போல் இருக்கு. அப்புறம் என்ன ஆகும்னா சுகரோட சிம்டம்ஸ் வந்து எனக்கு வெஜைனாவோட சைடில் வந்து ஒரு தடிக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பூச்சி கடிச்சா தடிக்கும்ல, அந்த மாதிரி ஆச்சு. அப்போந்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா காமிச்சிட்டு, இது என்னன்னு தெரியல, போய் காமிச்சிட்டு வந்துடுவோம் அப்படி. எனக்கு சுகர்லாம் தெரியல, எங்கள் அம்மாவோ அப்பாவோ யாருமே அந்த மாதிரி சுகர் இப்படி சிம்டம்ஸ் வரும்னு யார் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறா, அப்படிலாம் யாரும் ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்கள்ல வெக்கப்பட்டுட்டு. அதனால எனக்கு இதுதான் சிம்டம்னு காமிச்சிச்சு. அப்புறம் போனோன்னே கைனக்டையும் காமிச்சேன், அப்புறம் இவங்கள்ட்டையும் டாக்டர்கிட்டையும் காமிச்சிட்டு அப்போ கைனக்கெல்லாம் உள்ளே விட்டுருந்தா அங்கேயும் போய் ஏண்டி என் பொண்டாட்டியோட இதை பார்த்தேன்னு கேட்டிருப்பான் நாதாரி. அப்புறம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார், அவர் வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிடுங்க, தைராய்டுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு வெளியே வந்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா 35லேயே நம்மளுக்கு அந்த வீடு கட்டின அந்த கான்ட்ராக்டர் பண்ணான்ல, அதுலேயும் நிறையா நாள் நான் தூங்காமல் இருந்தேன்ல, 60,000 போயிடுச்சுன்ட்டு. அதனால இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி தூக்கம் இல்லாமனால வந்துருச்சு போல் இருக்குது சீக்கிரமே. எங்கள் அப்பாக்கெல்லாம் அம்மாக்கெல்லாம் 45க்கு மேலே தான் வந்துச்சு, எனக்கெல்லாம் 35லே வந்துருச்சு. அப்புறம் சரி என்னடா பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு புருஷனும் இப்படி இருக்கிறான். பிருத்திவியும் என்ன பண்ணுவான்னா ஃபுல்லாக இவன் பபிள்கம் வாங்கி கொடுத்து, குர்குரே லேஸ் வாங்கி கொடுத்து அவனை கைக்குள்ளே போட்டுட்டு டிவி லீவ் விட்டாங்கன்னா 7 மணி நேரம் உட்காந்து ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தான். அவர்களே கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருந்தான் 7 மணி நேரம். அப்புறம் நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவோம், லீவ்லலாம் ஒழுங்காக எடுத்து சாப்பிட மாட்டான், நாங்கள் தான் ஊட்டி விடுவோம். அப்புறம் இவன் எங்கேயோ வெளியே போயிருந்தான். அப்புறம் அவன் சர்வீஸ் போயிருந்தானா என்னன்னு தெரில. அப்புறம் நான் சொன்னேன், ஏன்டா 7 மணி நேரமாக பார்த்துட்ருக்கேன், கண் எண்ணத்துக்கு ஆகிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளாடு. ரொம்ப டிவி அடிக்ட் ஆகிட்டு இருந்தான். அப்போது மொபைல் அவனுக்கு வரல, அவனுக்கு கொடுக்கல. அப்போ டிவி பார்க்குறனால அடிக்ட் ஆகிற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏதாச்சும் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்களே லீவில், அதை முடிடா அப்படின்னு சொல்கிறேன். உறவுகளே அவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட, அடிக்க போனதுக்கு எந்திரிட்ட டிவி ஆஃப் பண்ணேன். ஒரு தடவை ஆஃப் பண்ணால் அவன் திருப்பி ஆன் பண்ணான், திருப்பி அவன் ஆஃப் பண்ணுறேன், திருப்பி ஆன் பண்ணுறான். அப்புறம் என்னங்கிறான், என் மேலே கை வச்சேன்னா நான் போலீஸில் போய் சொல்லிடுவேன், எங்கள் அம்மா வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் உறவுகளே. அப்போது எனக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. இவன் எக்ஸு சொல்லி கொடுத்து நம்மளை நெகட்டிவ் ஆக்கி உங்கள் அம்மாட்ட சொல்லிடாதடா, இதை சாப்பிட்டுக்கோ, உங்கள் அம்மாட்ட சொல்லிடாத, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படி கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா பையனும் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், புருஷனும் இந்த மாதிரி தரதலையாக இருக்கிறான், நம்மளை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிகிட்டே இருக்கான், இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான்,
பேசுகிறான், என்னடா வாழ்க்கை, எதுக்குடா கல்யாணம் பண்ணோம், இவனுக்கா 10 வருஷம் எங்கள் அம்மாட்ட அடி வாங்கி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா எங்கேயாச்சும் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போனாங்கன்னா கூட நான் என் புருஷன் கூட தான் வருவேன், அவங்க கூட வரமாட்டேன், அவங்க கூட தான் போய் சுற்றலான்ட்டு இருக்கேன்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு லைஃபு. இவனுக்கு வேண்டி நான் மெலிஞ்சேன், இவனுக்கு வேண்டி 22,000 போய் என்கிட்ட இருந்ததே ஒரு ஒரு என் உடம்புல இருந்த மிஸ்டேக் அப்படின்னா பவர், அதுவும் 1.75 தான், ஒரு கண்ணில் 1.5 தான், அதுக்கே போய் 22,000 செலவு பண்ணி நான் லாசிக் லேசர் பண்ணி சோடா பொட்டி மருமக அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாமே மாற்றிக்கிட்டோமே நம்மள்ட்ட இருந்ததை. அப்போ ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணுறான், நம்ம என்னடா பண்ணோம், அவங்கவுங்க எத்தனை லவ் பிரேக்கப் இருக்கும் அதை கூட புருஷன்ட்ட சொல்லுவாங்க, சரி அது பாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விட்டுருவாங்கள்ல, சரி அது பாஸ்ட்டு அப்படின்ட்டு எதோ நடந்திருக்கும், சரி அதெல்லாம் பாஸ்ட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறையா இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஜென்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பேங்க்கில் அப்படிலாம் வேலை பார்ப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்லாம் எப்படி தான் அலோவ் பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்டெல்லாம் எப்படி மில்லில் போய் வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் நம்பிக்கை தானே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் நம்பிக்கை தானே வேணும். நம்பிக்கையே இங்கே டே 1லேருந்து கிடையாது. அப்போ எதுக்கு இவன் வந்து லவ் பண்ணி நான் கல்யாணம் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அந்த மாதிரி ஏன் சொன்னான், நீ என்னைய கல்யாணம் பண்ணல சந்தேகம் இருந்துச்சுன்னா வேறு மாமா பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே, என்னைய எது கல்யாணம் பண்ணா, சந்தேகமாக இருக்குன்னா பேசாமல் வேறு பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா அவள் குப்பை கொட்டியிருப்பா, நானாச்சும் தப்பிச்சிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி தோணும். லோன்லியாக எல்லாரும் இருக்காங்க, ஆனால் லோன்லியாக தோணும். அம்மா அப்பாட்ட ரொம்ப பேச முடியல, அவங்க வந்து அடுத்தடுத்து தம்பிக்கு குழந்த பிறக்குது, அவங்க அவங்களோட வேலையில் பிஸியாக இருக்காங்க, என்னத்தை நான் போய் சொல்ல, அப்புறம் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இவன் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு போய் பாருங்கள், இவன்ட்ட இப்படி பேசியிருக்கா, அவன்கிட்ட அப்படி பேசியிருக்கா, இவன் பாருங்கள் இப்படி பேசுகிறான், இவன் பிளாக் பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா காதையும் நிறச்சி வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த மில் ஒர்க்கரோட அந்த ஸ்டோரி நடந்ததை வச்சு எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லோரும் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் 2 பேருமே யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் 2 பேர்த்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து ஃபேஸ்புக்கில் இவனுக்குன்னு நான் வந்து போட்டிக்குன்னு உள்ளே வந்தேன்தான், ஆனால் நான் வந்து இது மேக்கப் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுருக்கேன். அப்போ வீடியோஸ் எடுக்க மாட்டேன், ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் கவர் பண்ணி வெறும் ஜட அலங்காரம் மட்டும் போட்டு இன்றைக்கி மேக்கப் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக என்னோடய கிளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு பிஸ்னஸ் ரீதியாக நிறையா பேர்த்துக்கு என்னோடய ப்ரொஃபஷ்னல் ரெஃபரன்சஸ் வரும் அப்படின்னு நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி நானும் பிடிவாதமாக நான் ஃபேஸ்புக்கெலாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன், லாக் அவுட் கொடுக்க மாட்டேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா பேச்சை நானும் கேட்கல அவனும் கேட்கல. அவன் ஒரு வேளை சரி நம்ம 2 பேருமே யூஸ் பண்ண வேண்டாம், நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மேபி 2 பேருமே யூஸ் பண்ணலைன்னா மேபி வெளியே வந்திருப்பணும் ஃபேஸ்புக்கிலேருந்து அப்படின்னு. அடிக்டெல்லாம் கிடையாது உறவுகளே. காலில் ஒரு போஸ்ட் போடுவேன், அப்புறம் டெய்லரிங் பண்ணணும், டெய்லரிங் ஆரம்பிச்சிட்டேன், கால் சரியாயிடுச்சுல, ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி ஆரம்பிச்சிட்டேன், திருப்பி டெய்லரிங் பண்ணணும், பிருத்திவியை பார்க்கணும், பிருத்திவியை ஸ்கூல் அனுப்பணும், பிருத்திவிக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுக்கணும், கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸுக்கு ஒருத்தராக கேப் விட்டு வருவாங்க, வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவாங்க ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா, அதை பார்க்கணும், அவங்க கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அப்போ எனக்கு இருந்ததே வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் எனக்கு ஃபேஸ்புக் தேவை, எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன், நான் எங்கேயும் எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன், இவனுக்கு மொய் வச்சு இவனுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டுப்போ மொய்யை கொடுத்து நான் அனுப்பிச்சி விட்ருவேன் சொந்தக்காரங்க இதுக்கு, இல்லைன்னா எங்கள் அப்பா போயிட்டு வந்துடுவார், இவன் போகலைன்னா எங்கள் அப்பா போயிட்டு வந்துடுவார், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வெளியே ரொம்ப போகாதனால எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இதில் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் டைம் இது பண்ணால் தான் எனக்கு மைண்டே ரிலாக்ஸ் ஆகுது. அந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு வேறு நாடகம் பார்க்க முடியாது, நாடகம் பார்த்துட்டு இருந்தால் கிளைண்ட் வருவாங்க, 9:30-10 மணி வரைக்கும் கிளைண்ட் வருவாங்க. அப்போ ஒரு நாள் நாடகம் மிஸ் ஆகிடுச்சுன்னா நாடகத்தில் அடிக்ட் ஆகி அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வர கிளைண்ட்டை வந்து ஐயோ நாடகம் பார்க்குற டைமில் இவங்க வந்துட்டாங்களே 9:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஐப்ரோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் தான் இந்த டிவி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உறவுகளே. அப்புறம் டாக்டர்கிட்ட இதெல்லாம் காமிச்சிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வரோம்ல, எனக்கு வந்து அழுக வருது, நான் அப்செட்டாக இருக்கேன்ல. ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் பார்த்துக்கலாம், எனக்கும் தான் இருக்குது, சுகர் என்ன, நம்ம வாக்கிங் போகலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணலாம்ல. ஒன்றுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு யாரையோ கால் டாக்ஸியில் கூப்பிட்டு வந்து விட்ட மாதிரி அவன் காரில் கூப்பிட்டு போயிட்டு நான் எல்லாம் பே பண்ணேன். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என்ன பே பண்ண போகிறானா எதுக்காச்சு ஒரு மயிருங்க. அந்த பெட்ரோல் கூட இங்கேருந்து கேஎம்சிஹெச் போகணுன்னா 100 ரூபா கொடுக்கணும், ஐயாவுக்கு வந்து 100 ரூபா கொடுக்கணும் பெட்ரோல் போடுறதுக்கு. அப்படிலாம் பேரம் பேசி அவன் கூப்பிட்டு போயிட்டு இருப்பான்.
அதனால் ஒன்றும் அவன் வருத்தப்படலை, நான் செத்தாலுமே வருத்தப்பட மாட்டான். அந்த மாதிரி இருந்தான். அப்போ என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்குது, சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த காசை வச்சு நம்ம நகையோ எதுவுமே வாங்க முடியல. ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வாங்குவேன், தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் 5000ரூவா, 3 பேர்த்துக்கு சேர்ந்து 15,000 வாங்கிடுவேன். அப்புறம் நடுவுலலாம் பெருசாக ட்ரெஸ் வாங்குற அளவு காசு இருக்காது. லோன் வேறு போயிட்டு இருந்துச்சுல, 2016 தான் முடித்தேன். அதனால் லோன் கட்டணும், இவன் காருக்கு பணம் கட்டணும். அதனால் பாதி கட்டுவான், பாதி கட்ட மாட்டான். அப்புறம் அவனோட பிஸ்னஸுக்குமே நான் சில டைம் மார்ச் எண்டிங்கில் ஏதாச்சும் பணம் பாக்கினா 17,000 அந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்துருக்கேன். அவனோட பிஸ்னஸுக்குமே இதுக்கே ஃபில்டர்லாம் வாங்கிட்டு அங்கே பேலன்ஸ் வச்சு அவங்க நெருக்கிட்டு உட்காந்துருந்தாங்கன்னு போனால் போது பாவப்பட்டு நடுத்தரில் ஆண்டியாகி நின்னதான் மிச்சம். ஸ்ரீயக்கா 17,000 கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும். அது அவனுக்கும் நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் திருப்பி பாஸ் பண்ண போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது திடீர்னு ஒரு நாள் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கேன்ல உறவுகளே, ரொம்ப ஓவராக இப்படி டெய்லரிங் பண்ண ஆரம்பித்தேன்ல, காசு நிறையா சம்பாதிக்கணுன்ட்டு. ஃபேஸ்புக்கில் உட்காந்தாலுமே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏஞ்சி வந்துடுவேன். அப்புறம் நைட்டில் இவன் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் 10:30 மணியோட ஃபேஸ்புக் போகக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் 10:30 மணி வரைக்கும் தான் உட்கார முடியும். அதனால் கொஞ்சம் நேரம் தான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேனா. என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது என்னோட லெஃப்ட் கால் வந்து நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சா அது இப்படி போகுது, சைடில் போகுது. அப்புறம் ஒரு 10 பேர் உட்காந்து லெஃப்ட் காலில் வந்து யாரோ ஆணி வச்சு அடிக்கிறாங்க. ஒரு 10 பேர் உட்காந்து ஆணி வச்சு அடித்தா எப்படி வலிக்கும், அப்படி சரியான வலிக்குது. என்னால் தாங்கவே முடியல. அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தானே காசு கொடுக்க போகிறேன், பெட்ரோலுக்கும் நான் தான் காசு கொடுத்தாகணும், சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு என்னோடய மாமா ஒருத்தர் வந்து இங்கே கோயில்பட்டியில் வந்து எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ், அவர் வந்து ஆர்த்தோ டாக்டர். அவரோட நம்பர் எங்கள் அப்பாட்ட வாங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், பெத்தல் போயிருங்க, கோயம்புத்தூரில் பெத்தல் போயிருங்க, அங்கே வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அவர் வந்து எம்டி அந்த மாதிரி ஒரு சீனியர் டாக்டர் ஆர்த்தோவில் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு நான் காசு பெட்ரோலுக்கு போட்டுட்டு போயாச்சு. அங்கே வந்து எம்ஆர்ஐ எடுக்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எம்ஆர்ஐயும் போய் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் திருப்பி எம்ஆர்ஐக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு நாள் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு போய் காமிக்கும் போது அவர் காலை தூக்குறாரு, எங்கேயாச்சும் அடிபட்டுச்சான்னு கேட்குறாரு, கீழே விழுந்தீங்களான்னு கேட்குறாரு. ஒன்றுமே கிடையாது, நான் தூங்கி எழுந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி, அவரே சீனியர் டாக்டர், அவர் டிஸ்கஸ் பண்ணி ஹிப் போனில் வீக்கம்னு சொன்னார். அது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. போனில் வீக்கமாக இருக்குது, அப்புறம் எதனாலன்னு எங்களுக்கே கணிக்க முடியல, என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எம்ஆர்ஐயில் வந்து போனில் வந்து லேசாக வீக்கம் இருக்குது, அப்புறம் ஹிப் போனில் வீக்கம் இருக்குது, அப்புறம் நர்வ்ஸ் வந்து இப்போ இதுதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னா, ஸ்பைனல் கார்டில் வந்து இப்படி நரம்பு, இதுதான் நரம்பு, இது நரம்பு. இப்போ ஸ்பைனல் கார்டு வந்து எனக்கு 35 வயசுக்கு தேவையான அளவுக்கு டயா வந்து பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த டயா வந்து பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது. இதில் வந்து நரம்பு வந்து இப்படி அமுத்திட்டு இருக்குது. டயா வந்து ஏஜுக்கு தந்த வளர்ச்சி இல்லை டயா, அதனால் நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நர்வ் கம்ப்ரெஷன், அதனால தான் உங்களால் வந்து இப்படி போலியோ அட்டாக்கில் நடப்பாங்கள்ல, தாங்கி ஸ்டிக்கு வச்சு நடக்கிறவங்களா இருந்தால் எப்படி நடப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக நடப்பேன். அதனால தான் இந்த மாதிரி நடக்கிறீங்க, அதனால தான் இந்த வலி மெயினாக 10 பேர் உட்காந்து ஆணி அடிக்கிற மாதிரி வலி. அப்புறம் அவர் வந்து மெடிசன் கொடுத்துட்டு, எங்களுக்கே புரியல, நீங்கள் வந்து 10 நாள் கழித்து பெயின் கில்லர் சாப்பிட்டுட்டு வாங்க, சர்ஜரி வேணால் பண்ணிடலாம், 3rd or 4th படிக்கிறான் பிருத்திவி, சர்ஜரி பண்ணிடலாம், சர்ஜரி பண்ணி பார்த்துருவோம், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஓப்பன் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். எனக்கு வெளியே ஹாஸ்பிட்டலேருந்து வந்து 3rd or 4th தான் படிக்கிறான். அப்புறம் எனக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால எனக்கு நாலேஜ் இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டில் வந்து கை வச்சா வேறு நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் ஐயோ என்னடா பண்ணுறது, இந்த வலியும் தாங்க முடியலையே, வலியை தாங்கிட்டே நான் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், தைக்கணும், எல்லாம் பார்க்கணுமே, வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமே, இவன் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு ஒரே மனசு அப்படியே அழுகிறேன். வந்து காரில் உட்காந்துட்டு ரிப்போர்ட்டை சொன்னதை வச்சு அழுகிறேன். ஆனால் இவன் இப்படி காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான், ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது. அடா பொண்டாட்டிக்கு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு
துளி கூட ஃபீலிங்ஸ் கிடையாது. நான் அப்படி தேம்பி தேம்பி அழுது வீட்டுக்கு வந்துட்டு டிசைட் பண்ணலாம் 10 நாளில் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆனால் நான் பெயின் கில்லர்லாம் சாப்பிடல வரவங்களே. மேக்கப் போனேன், கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து ஏன் இப்படி தாங்கி நடக்கிற, என்னாச்சு காலுக்கு, விழுந்துட்டியா, அந்த மாதிரி கேட்பாங்க. சில இடத்துல வந்து மேக்கப் முடிகிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் சேர் குடுகுடுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு, எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு போலியோ இருக்குது, இப்படியே வேலை பார்த்துட்ருக்கீங்களா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் சிம்பத்தி பேசுவாங்க வந்து. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர்களே. அப்புறம் நான் அந்த 1.5 வருஷம் இல்லை, ஆமாம் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட இப்படி தான் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி க்யூர் ஆச்சுன்னா, தன்வந்திரியில் படித்த பையனா யாரோ ஒருத்தர் சித்தா டாக்டர், அவர் வந்து என்னோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸ்டோரி வந்து காம்பவுண்டில் இருக்கிற ஸ்டோரி. அதுவும் நான் எழுதி வச்சுட்டு அது நான் நாளைக்கு சொல்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது அந்த தம்பி தான் கூப்பிட்டு வந்தான். நான் வந்து ராக்கி கட்டுவேன் அவனுக்கு, அதனால் அவன் தான் கூப்பிட்டு வந்தான். 1.5 வருஷம் கழித்து தான் அது சரியாச்சு. இந்த நர்வ் கம்ப்ரெஷன், இந்த வலியும் இருந்துகிட்ருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, கால் வேற யானை கால் மாதிரி வீங்கிக்குது. அந்த நரம்புக்கு வந்து ரத்தோட்டம் இல்லைல்ல, நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுதா. ரொம்ப நேரம் நின்னா, ஒரு 4 மணி நேரம் நின்னா யானை கால் மாதிரி ஆயிடுது. கீழே இப்படி இருக்க ஷேப்பு இப்படி ஆயிடுது. பிருத்திவி, லொல்லு பிடிச்ச பிருத்திவி, அவன் வந்து எனக்கு டீ இல்லைனா லெமன் ஜூஸ் இல்லைனா டேங் அந்த மாதிரி கலந்துட்டு வருவான். கலந்துட்டு வந்து அம்மா அவன் பரிதாபப்படுவான். 4 மணி நேரம் 2 மணிக்கு போனாலே 5 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு அப்படின்ட்டு அவன் பரிதாபப்பட்டுட்டு அவன் ஜூஸு டீ ஏதாச்சும் போட்டு அவன் எடுத்துகிட்டு வருவான். அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனு. அப்படி வீங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வேறு தனியாக ஏற்கனவே நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போகுது. அதில் ஆண்டவன் அது வந்து அஷ்டம சனியில் நடந்துட்டு இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அஷ்டம சனி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவு இருக்கும் வரவங்களே. அஷ்டம சனி நடந்துச்சுன்னா அவங்க கை கால்லாம் அடிபட்டுகிட்டே இருக்கும், கொஞ்சம் பார்த்து இருங்க. எனக்கும் அதுதான் நடந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, இப்படி கால் இன்னும் பிரச்சனை, வலி ஆகுது. அந்த ஆல்ரெடி விழுந்ததும் லிகமெண்டியரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகாது. ஆனால் வின்னு வலிக்கிறது வந்து அதுவும் கொஞ்சம் பல்ஜான வீக்க மாதிரி ஆயிக்கும்ல, வெயிட் அங்கே இதாகிறனால சீக்கிரம் சரியாகாது காலில் அடிபட்டுச்சுன்னா. அப்புறம் என்னாச்சு, இப்படி போயிட்டுருக்கு. இவன் தேவையில்லாமல் அந்த பசங்க வருவானுங்க, அவங்க வந்து கால் அடிபட்டிருக்கு இந்த மாதிரி நடக்கிறேன்னா, அப்போ வந்து அந்த மாமா பையனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆமாம், எனக்கு கால் பிரச்சனைங்கும் போது தான் அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அவன் வந்து மேக்கப்புக்கு கேட்குறதுக்கு வேண்டி வரான். இப்போ வந்து மேக்கப்பு நான் தான் அந்த மாமாவோட 3 பசங்களுக்கும் நான் தான் மேக்கப் பண்ணேன். அதனால அவன் வந்து மேக்கப் சம்மந்தமாக கேட்க வரான் அந்த மாமா பையன். அப்போ அதை வச்சு ஒன்றும் திட்டல. மேக்கப் கேட்க வரனால அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வரான், இதுக்கு மேலே வரமாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டானே என்னன்னு தெரில. அவன் மேக்கப் கேட்க வரும்போதெல்லாம் இவன் அவனை வச்சு திட்டல. ஆனால் அந்த ஜானுவை வச்சு அப்பவும் அந்த திட்டு ஓடிட்டு தான் இருக்குது. அது சைட் பை சைடு ஓடுது. அது சைக்கோ மாதிரி அப்பப்போ கிளம்பிடும். ஏதாச்சும் ஒரு சந்தேகம், அப்புறம் கெட்ட வார்த்தை, ஒரு காரணமே இருக்காது ஒரு அவங்களே. ஆனால் கெட்ட வார்த்தை தேன்னு பேசிகிட்டே இருப்பான். எனக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா அப்படி நிஜமாகவே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக அவனோட கல்யாண டைம் வந்துருச்சா. அப்புறம் இப்போ இங்கே ஃபேஸ்புக்கு வாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமல் கூல் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அவன் வந்து ஃபுல்லாக அவனோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அதுகிட்டருந்து ரிக்வெஸ்ட் வருது, கமெண்ட்டில் பார்த்து ரிக்வெஸ்ட் வருது. நான் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னடா சொல்கிறது. அப்புறம் 700 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா ஃபேஸ்புக்கில். 700 ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. அதில் 40% லேடிஸு 60% ஜென்ஸு. அப்படி தான் இருக்கும், இன்றைக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கும் நிறையா மலேசியன் லேடிஸு, நிறையா அக்காங்கள்லாம் மலேசியன் லேடிஸும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அப்போது இவன் வந்து கமெண்ட்டில் வந்து பேசுகிறான். கமெண்ட்டில் வந்து இது ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அவனோட ப்ரொஃபைல் போய் பார்த்தேன், ஒரே குழந்தைங்க ஃபோட்டோ, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களோட ஃபோட்டோ தான், ஒரே ஃபன்னாக இருந்துச்சு அவனோட ப்ரொஃபைல். அப்புறம் எல்லோரும் ஃபன்னியாக தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. அப்போ நான் சிரிப்பேன் அதை பார்த்துட்டு. அப்புறம் சரி இப்படி ஒரு ஆள் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான்ல அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டேன். அவன் எனக்கு கமெண்ட் வருவான். கமெண்ட்டில் வந்துட்டு நல்ல கமெண்ட் போடுவான். நல்லா இருக்கும் அந்த கமெண்ட்ஸு. நல்லா ஒரு ஃப்ரெண்டுன்னா எப்படி கமெண்ட் போடுவாங்க, நம்மளுக்கு வந்து பிடிக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணால், அந்த மாதிரி போடுவான்.
அப்படி நான் போய் அவனுக்கு கமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதம் 2 மாதம் கமெண்ட்டில் மட்டும் இப்படி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் இன்பாக்ஸில் வந்து பேசுவான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன பேசுவான்னா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்னோடய லவ் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு அவன் வந்து பேச ஆரம்பித்தான். 1 மாதம் அந்த மாதிரி. அப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து சேடாக போட்டான். ரொம்ப ரேராக ஒரு சேடு இது போட்டான். நம்மளுக்கு வந்து யாரும் இல்லை, அனாதை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் அந்த மாதிரி போட்டான். அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நல்ல பையனாக இருக்கான்ல, எதுக்கு இந்த மாதிரி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கண்ணாடி வச்சு ஏதோ ஒரு கோட்ஸ் மாதிரி வரும், ஃப்ரெண்டு வந்து கண்ணாடி மாதிரி ஏதோ வரும். அதை வச்சு நான் வந்து அவனுக்கு கமல் கூல்னு இருக்கிறத நான் போய் உனக்கு நான் வந்து நிக் நேம் வைக்கிறேன், நான் வந்து கமல் கூல்னு கூப்பிட மாட்டேன், இனிமேல் வந்து இது மிரர்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் நானும் உன்னை மிரர்னு கூப்பிடுவேன் அப்படின்ட்டு மிரர்ன்ட்டு நாங்கள் வந்து கமெண்ட்ஸில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கோம். அவன் இன்பாக்ஸில் வந்து இப்படி தான் பேசுவான். நான் ரொம்ப போய் பேச மாட்டேன், சும்மா அளவாக பேசிட்டு சரி அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டேன். நான் வந்து சரி அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம், அடுத்த ஜென்மத்தில் தானே நீ வந்து ப்ரப்போசல் சொல்கிற, லவ் பண்ணுவேன்னு சொல்கிற, சரி அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நான் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். அவன் ஒன்று இந்த ஜென்மத்தில் அவன் புருஷனை விட்டுட்டுவான்னு சொல்ல, அடுத்த ஜென்மம்னு சொல்லிட்டானா, சரி பரவாயில்ல மிரர் அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அவங்களே சீரியஸாக நான் சொல்லலை. 7 ஜென்மத்துக்கும் என் ஹஸ்பண்ட் அடுத்த ஜென்மத்துலையாச்சும் திருந்தி நான் இவனவே தான் கல்யாணம் பண்ணும் அப்படி புத்தியில் தான் இருப்பேன், அடி வாங்கி மிதி வாங்கி. அப்புறம் இவன் தம் அடிக்கிறது, பான் பராக் போடுறது எல்லாமே வேணும்ட்டே என் கண்ணு முன்னாடி ஜாஸ்தியாக பண்ணிகிட்டு இருப்பான். சில டைம் பியர் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காருவான், சில டைம் வீட்லேயே உள்ளே வந்து பிருத்திவி இல்லாத டைமில் ஸ்மோக் பண்ணுவான். இவனோட இரிட்டேஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா டெய்லி சந்தேகப்பட்டு சேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறனால லேடிஸு பேசுகிறது வந்து பிரச்சனை கிடையாது. யார்கிட்டயாச்சும் போய் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் ஏதாச்சும் அந்த பிரேமக்கா கவிதா அவங்கள்ட்டலாம் நான் போய் சொன்னேன்னா, விடு பையனுக்கு வேண்டிப்பார், எப்போவுமே பையனுக்கு வேண்டிப்பார் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் சைட்லேருந்து அவங்க நல்லவங்க. இந்த மாதிரி யாராச்சும் வந்து அடுத்த ஜென்மத்தில்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தையாமா. அப்புறம் வந்துட்டான். இப்போ வந்து அடுத்த இவன் பேர் கமல் கூல், அவன் பேர் கமலக்கண்ணன் நினைக்கிறேன். அவன் கமலக்கண்ணன். அதனால் கமல்கிட்ட இவனோட சந்தேகம் வந்துருச்சு. அடுத்தது இவன் ரூட் விடுறான், நம்ம பொண்டாட்டியை லவ்டிக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஏன்ட்ட வந்து இவன் கேட்குறான். அப்போ கூட எனக்கு தெரியாது இவன் வந்து என் ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு இருக்கான், லாகின்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து கேட்குறான், ஒருத்தன்ட்ட போய் நீ உன் மிரர்கிட்ட போய் இப்படி சொல்லியிருக்க. இவன் வந்து காம்படிஷனுக்கு வந்து கமெண்ட் போடுவான். என்னோடய எக்ஸ் வந்து காம்படிஷனுக்கு அவன் வந்து நல்லா அழகாக இருக்க மிரர் நீ அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் போட்டான்னா, இவன் வந்து பின்னாடி வந்து லவ் யூ, இவன் வந்து அதை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி நிறையா லவ் யூ அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து என்னோடய எக்ஸ் வந்து அப்படி போட ஆரம்பித்தான். நான் கூட திருந்திட்டான் போல் இருக்குன்னு நினச்சேன். அங்கே தான் அவனுக்கு வந்து திட்ட முடியாதனால இந்த மாதிரி போடுறான். ஆனால் இங்கே வீட்டில் வந்து என்னை அவனை வச்சும் திட்டுறான். ஒருத்தன் சொல்கிறான், அடுத்த ஜென்மத்தில் உன்னைய லவ் பண்ணுவேன், உன்னைய கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். நீ வந்து அடுத்த ஜென்மத்துலேயும் நான் தான் செத்து போனாலும் அடுத்த ஜென்மத்தில் உன்னைய நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த ஜென்மத்தில் உனக்கு முன்னாடி செத்து போனாலும் நான் ஆவியை வந்து உன்னைய சுற்றி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவர்களே கண்டிப்பாக லூலு இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து லவ் தான். இது ஒரு சைக்கிக் லவ். ஆனால் நம்ம பொருள் நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன். ஆனால் நான் வந்து பொருள் கிடையாது, நான் வந்து மெட்டீரியல் கிடையாது, எனக்கு மனசு இருக்குது. அந்த கமல் கூல் வந்து இப்படி சிரிக்க வைக்கிறான்ல, ஏதாச்சும் போஸ்ட் போட்டிருப்பானா நான் பயங்கரமாக போய் சிரிப்பேன், உட்காந்துட்டு இங்கே சிரிச்சிட்ருப்பேன், பாரு இந்த மாதிரி போட்டிருக்கானே அப்படின்ட்டு. நான் சிரிச்சிட்டேன்னா எக்ஸுக்கு ஆகாது. எக்ஸு உடனே வந்துடுவான். யார் அந்த அந்த மிரர் போட்டிருக்கானா, உன்னோட மிரர் போட்டிருக்கானா, அதுக்கு தான் பல்ல காமிச்சிட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை வச்சு இப்போ அடுத்தது வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சி. ஜானு வச்சு திட்டுறது, அடுத்தது இவனை கமல் கூலை வச்சு திட்டுறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவன் வந்து அடுத்த ஜென்மோன்னு சொல்லிட்டான், அதனால இவனோட இன்டென்ஷன் வந்து சரியில்லை அப்படின்ட்டு. ஆனால் நான் சத்தியமாக இவனை விட்டு வேற ஒரு ஜென்ஸை வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லியாச்சு. சொந்தக்காரங்க ட்ரையும் பண்ணிட்டேன், டிவோர்ஸும் அப்ளை பண்ண விட மாட்டேங்கிறான். ஆனால் இவன்கிட்டருந்து பிரிகிற மாதிரி எனக்கு எண்ணம் இல்லை. இவனோட டார்ச்சரை இது பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லையா, எனக்கு வந்து திருப்பி தைரியமும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அதனால சரி என்னத்தையோ இவன் டெய்லி ஏதாச்சும் ஒரு பஜனை பாடுவான், இவன் அடுத்தடுத்து யாரையாச்சும் லிங்க் பண்ணிகிட்டே இருப்பான்னு அது நான் எனக்கு யூஸ் டு ஆயிடுச்சு.
அதனால நான் சிரிச்சிட்டா போதும், திருப்பி மவளே அந்த மவளே இந்த மவளே அப்படின்னு நான் சிரிச்சிட்டேன்னா அவனுக்கு பொறுக்காது, வந்து திட்டுவான். அப்புறம் நான் சோஃபாவில் உட்காண்ட்ருக்கேன்ல, இந்த சிங்கிள் சோஃபாவில் உட்காண்ட்ருக்கேன்ல அவர்களே, சிங்கிள் சோஃபாவில் உட்காண்ட்ருந்தேன்னா வந்து ஒன்று மிடில் ஃபிங்கரை இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி வந்து குத்துவான், வாயில் வந்து குத்துவான். அந்த கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு குத்துவான். கமலோட போஸ்ட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்கேன், அதுக்கு வந்து இப்படி குத்துவான். அப்புறம் என்ன பண்ணுவான், லுங்கியை மடித்து கட்டிட்டு, இன்னர் போட மாட்டான், மடித்து கட்டிட்டு அவனோட பெருவிரல் இருக்குல்ல, காலோட பெருவிரல் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இப்படி வாய்க்கு முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்துவான். வந்து நான் சோஃபாவில் உட்காண்ட்ருக்கேன், அப்போ அவன் நின்றுட்டுருக்கான், நடந்து வரான்னா ஓடி வந்து இந்த மாதிரி பண்ணுவான். இந்த மாதிரிலாம் தேவையில்லாம் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் முதுகில் குத்திடுவான் வரவங்களே. அப்புறம் அந்த இது கால் இன்சிடென்ட் சொன்னேன்ல, இடுப்பில் வந்து வீக்கம் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு 2-3 தடவை அந்த கால் நகம் பேர்ந்த டைம்லலாம் இவன் வந்து என்னைய தள்ளி விட்டுருக்கான். நான் வந்து கிச்சன்லேருந்து நடந்துட்டு வந்துட்டு இருப்பேன், இவன் வந்து முதுகுலேயே என்னைய எத்திடுவான். எத்தனை ஃபோர்ஸில் நான் போய் டொபக்குன்னு கீழே விழுந்ததில்லை, சோஃபாவில் விழுந்திருக்கேன், கட்டில் வந்து 2-3 தடவை விழுந்திருக்கேன். ஒருவேளை அதனால தான் அந்த நர்வ் கம்ப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சா, அதனால தான் அந்த ஹிப்பில் வீக்கமா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த மாதிரி இப்போ வந்து அடிக்கிறதும் இந்த மாதிரி வல்கராக அடிக்க ஆரம்பிச்சிட்டான், புரியுதா? நான் நினச்சிருந்தேன்னா ஃபேஸ்புக்கே வேண்டாம், ஒன்றுமே வேண்டான்னு வந்திருக்கலாம். ஆனால் வந்தாலும் இவன் வந்து எதையாச்சும் வச்சு லிங்க் பண்ணி பேசிகிட்டே தானே இருக்கான். இவன் சந்தேகம் தீரலல்ல, நல்லபடி தனியாக ரியல் லைஃப்பில் இருந்தாலும் இவனுக்கு சந்தேகம் ஏறிட்டே போகுது. ஒன்றும் இல்லை, இவனை பிருத்திவியை வந்து பஸ் ஏற்றுறதுக்கு சில டைம் நீங்களும் வாங்க, இவன் முழிச்சிட்டு இருந்தானா நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுவான் பிருத்திவி. ஒரு 4th 5th அந்த மாதிரி வந்தபோது அப்போ கூப்பிடுவான். சரின்ட்டு நாங்கள் 2 பேர் தான் போவோம். இவன் என்னை வர வேணான்னு சொல்லுவான், நான் தான் போவேன். இல்லை நான் தானே அனுப்பிச்சிட்ருக்கேன், அது என்ன புது பழக்கம், நான் வருவேன் அப்படின்ட்டு போவேன். எங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கிற ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி, அது ரொம்ப நாளாக என்னை பார்த்துட்டே இருக்குது. அது ஒரு நாள் அவங்க பையனை எதுக்கோ அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே பக்கத்தில் வந்து நிற்கிது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, பக்கத்தில் வந்து நிற்கிது. பக்கத்தில் வந்து நின்று எக்ஸு முன்னாடியே சொல்லுது, ராவுகளே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படி இவரை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுது பிருத்வி. இந்த 13 நடக்கும்போது இந்த மாதிரி சொல்லுது. அப்புறம் பார்லருக்கு வரவங்களும் நிறையா பேர், நீங்கள் எங்கேயாச்சும் இப்படி சினிமாவுக்கு ரெடி ஆனோன்னா அழகாக இருக்கீங்கக்கா, இதே மாதிரி நைட்டியோடு இருக்காதீங்க, எப்போவுமே நல்லா அழகாக இந்த மாதிரி ரெடி ஆனா, இப்போ ரெடி ஆகிருக்கல, இந்த மாதிரி ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த 9:15 9 மணிக்கு வர கிளைண்ட்ஸு, நாங்கள் என்னைக்காவது தானே தியேட்டர் போகிறோம் மூவி பார்க்க, அப்போ அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்லிவிட்டு உள்ளே வருவேன் வரவங்களே, அவங்கள்ட்ட அப்படியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு கிளம்புறோம். அப்போ சொல்லுவான், ஏற்கனவே ஆடுவா, இவளுக்கு வேறு வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஏற்றி விட்டு போயிடுறாளுங்க அப்படின்ட்டு கிளைண்ட்டையும் திட்டுவான் வரவங்களே. இது ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நானாக கேட்டேன், நானே மூஞ்சி இத்தாச்சோடு வச்சிட்ருக்கேன், தைராய்டோட 90 கிலோவில் இருக்கேன், அவங்க வந்து எதுக்கு என் புருஷன் முன்னாடி இந்த மாதிரி சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து என்னையே குழியில் தள்ளுறதுக்குன்னே பார்த்துருக்காங்க போல் இருக்கு. சரி வரவங்களே, 1 மணி நேரம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எபிசோட் 17. ஹோப் இந்த இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எனக்கு வந்து நரக வேதனையாக இருந்துச்சு. இதை வச்சு யாராச்சும் சினிமா தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் சினிமாக்காரங்க எடுத்தீங்க, ஒழுங்காக எனக்கு கமிஷன் கொடுத்தரணும் சொல்லிட்டேன். சரி வரவங்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் எல்லோரும் பொறுமையாக உங்களோட எம்பி நிறையா வேஸ்ட் பண்ணி ஒரு ஜிபி தீக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் டெய்லி நாடகம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க. ஹைப் வந்து வந்திருக்குன்னா ஹைப் கொடுத்துருங்க. மேபி 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா தான் ஹைப்பு கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனாலும் இப்போ ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வரவங்களே. இந்த கமல் கூல் எபிசோடு வந்து இன்னும் பயங்கரமாக எப்படி போச்சுன்னு பார்ப்போம். ஆனால் எங்களுக்குள்ளே வந்து கமல்னால தான், ஃபேஸ்புக்னால தான் அப்படின்னு நான் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவன் வந்து டே 1லேருந்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கான். நிறையா இடத்துல வந்து இன்னும் நிறையா ஸ்டோரி சொல்லாமல் கூட இருக்கிறேன். மறந்துடுதில்ல இவ்வளோ வருஷம் ஆகிட்டனால. அதனால சோஷியல் மீடியா வந்து காரணம் கிடையாது எங்களோட பிரிவுக்கு. முழுக்க சம்பாதிக்காமல் இருக்கிறது, என்னை அசிங்கப்படுத்தினது, கேரக்டர் அசாசினேட் பண்ணது, அப்புறம் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணது, அதுதான். முதுகில் குத்திரமா வரவங்களே வந்து நச்சுன்னு. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அவன் 1 குத்துனானா, 2017லலாம் அவன் 1 குத்துனானா நான் 2 கொடுப்பேன் அவனுக்கு. அது அப்புறம் சொல்கிறேன். 17 இல்லை 19 சரியா? அப்படி தைரியமான ஸ்ரீயக்கா ஆக்கினதுக்கு வந்து எக்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும்.
டிமிடாக இருந்தது ஸ்ரீயக்கா வந்து போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆக்குனதுக்கு அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். பாய், குட் நைட் உறவுகளே.